சைவ கோமாளி என்று ஒரு படம். தரணியிடம் பல படங்களில் பணியாற்றிய சுரேஷ் சீதாராம் இயக்குகிறார். இப்படத்தின் ஹீரோ நம்ம மொட்டை ராஜேந்திரன். இந்த படத்தில் ஒரு காட்சி கூட சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பது போல இருக்காது என்று அதிரடியான விஷயத்தை சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பை ஆரம்பித்து வைத்தார் சுரேஷ் சீதாராம். அதை நிரூபிப்பது போலவே இருந்தது கானா பாலாவின் பேச்சு. நான் சரக்கடிக்க மாட்டேன், லவ் ஃபெயிலியரும் கிடையாது எனக்கு. ஆனா என்னை தேடி வர பட்டாளம் எல்லாம் இப்படித்தான் வருது, என்ன பண்றது, நானும் எழுதி பாடிக்கிட்டு தான் வரேன். இந்த படத்தில் 108 ஆம்புலன்ஸ் பற்றி ஒரு பாடல் எழுதி பாடணும்னு கேட்டாங்க. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா ஒதுங்கு, அம்மா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு இறங்குன்னு பல்லவியோட ஆரம்பிச்சு 108 ஆம்புலன்ஸ் சேவை பற்றி எழுதினேன். நானும் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் போய் கச்சேரி பண்றேன். முதல்ல அவங்க கிட்ட இந்த பாடலை பாடிட்டு தான் மற்ற பாடல்களை பாடவே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஆம்புலன்ஸ் சேவைங்கிறது அவ்வளவு முக்கியமான சேவை. இன்னைக்கு நிறைய பேர் ஆம்புலன்ஸ்ல போனா உள்ள யார் இருக்காங்கன்னு எட்டி பாக்குறாங்க. இப்படியெல்லாம் செய்யாதீங்க. சில பேர் காலியா தானே போகுது, எதுக்கு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே போறான்னு எரிச்சல் படுவாங்க. ஒரு உயிரை குறிப்பிட்ட டயத்துல போய் ஏத்திட்டு வர்றது தான் முக்கியம். அதனால பேஷண்டோட வரும்போது தான் சைரன் போடணும்னு அவசியம் இல்லை என்று யதார்த்தமாக பேசிக்கொண்டே போனார் கானா பாலா. கடைசியாக மோடியையும் ஒரு மோதி விட்டு போனார் கானா. நான் இந்த பாட்டுக்கு காசு பணம் வாங்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் இப்ப நாடு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு டைட், என்ன பண்றது என்றார் பலத்த கைத்தட்டல்களுக்கு இடையில்.